நாமக்கல்லில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் முட்டைகளின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 1 கோடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் தேவை அதிகரித்திருப்பதால் முட்டை விலை இதுவரை இல்லாத உயர்வை சந்தித்திருப்பதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத விதமாக ₹6.10 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ₹6.10 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் வட மாநிலங்களில் குளிர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதால் வட மாநிலங்களுக்கு முட்டை அனுப்பப்படுகின்றது. எக்ஸ்போர்ட், அதாவது அயல் நாடுகளுக்கு நாள் ஒன்றுக்கு 1 கோடி முட்டை எமிரேட்ஸ், அரபு கண்ட்ரிஸ் போகின்றது. ஜப்பான் முட்டை போகின்றது. மால்டீவ்ஸ் முட்டை அனுப்பப்படுகின்றது. இந்தோனேசியா அனுப்பப்படுகின்றது. அதனால் முட்டை அயல் நாடுகளுக்கு முட்டை இன்னும் தேவைகள் அதிகமாகத்தான் உள்ளது. தமிழகத்தில் முட்டையினுடைய நுகர்வு அதிகமாக உள்ளது. நாளொன்றுக்கு கேரளாவிற்கு ஒரு 1.5 கோடி முட்டை அனுப்பப்படுகின்றது. கர்நாடகாவிற்கு முட்டை அனுப்பப்படுகின்றது. இதெல்லாம் இதன் காரணமாகத்தான் முட்டை விலை உயர்ந்துள்ளது. நாளொன்றுக்கு சுமார் ஒரு 8 கோடி முட்டையிடும் கோழி உள்ளன. 7 கோடி முட்டை உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த 7 கோடி முட்டையுமே இன்று வரை பண்ணையில் இருப்பு எதுவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் நம்ம டிசம்பர் மாதத்தில் பண்டிகை, கிறிஸ்துமஸ், நியூ இயர் போன்ற பண்டிகைகள் எல்லாம் வருவதால் கேக் முட்டைகள் அதிகமாக தேவைப்படுகின்றன. அதனால் முட்டையினுடைய தேவை அதிகம் உள்ளது. காரணம் இதுதான். அது இல்லாமல் முட்டை விலை எப்பவுமே வருடம் இந்த மாதத்தில் முட்டை விலையினுடைய உச்சத்தில் இருக்கும். 2022 ₹5.65, 2023 ₹5.85, 2024 ₹5.90, இப்போ ₹6.10 இருக்குது. அந்த வருஷம் ஒரு 15 to 20 பைசா உயர்ந்துகிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு வருஷமும். அதுக்கு காரணம் இந்த தீவனத்தினுடைய மூலப்பொருளுடைய விலை உயர்வு, உற்பத்தி செலவு, இதெல்லாமே இந்த விலை உயர்ந்தால் மட்டும்தான் பண்ணை நடத்த முடியும். இன்னைக்கு ஒரு முட்டையினுடைய உற்பத்தி செலவு சராசரியா ₹5.20 இருக்கு. அதனால இந்த விலை இருந்தால்தான் இது த்ரோட் இயர் ஃபுல்லா இந்த விலை கிடைக்காது. பண்ணைக்கு சராசரி விலை பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சி வரும். இந்த விலை இருந்தால் மட்டும்தான் பண்ணையை நடத்த முடியும். பண்ணையாளர்கள் இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியும்.